ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான நிதி ஒதுக்கீட்டில் 150 கோடி ரூபாவினை கிழக்கு மாகாணத்துக்கு வழங்க உள்ளதாக இலங்கை மற்றும் மாலத்தீவு ஆகியவற்றுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவரும் வதிவிட பிரதிநிதியுமான டேவிட் டாலி தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் மாலத்தீவு ஆகியவற்றுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவரும் வதிவிட பிரதிநிதியுமான டேவிட் டாலி கிழக்கு மாகாண முதலமைச்சர் காபீஸ் நசீர் அகமட் அவர்களை இன்று வெள்ளிக்கிழமை அவரது காரியாலயத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கிழக்கு மாகாணத்தில் கழிவு முகாமைத்துவம் தொடர்பான வேலை திட்டத்துக்கு உதவி வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் இம்முறை இலங்கைக்கு 500 கோடி ரூபாவினை ஒதுக்கியுள்ளது. அதில் 150 கோடி ரூபாவினை கிழக்கு மாகாணத்துக்கு வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் வடக்கு கிழக்கில் ஐரோப்பிய ஒன்றியம் அமைத்துக் கொடுக்கவுள்ள 3000 வீடுகளில் கணிசமான வீடுகளை கிழக்கு மாகாணத்துக்கு வழங்கவும் டேவிட் டாலி மேலும் வலியுறுத்தினார். இன்று எங்களுடைய அலுவலகத்திலே His Excellency David Daly Ambassador Head of Delegation, அதாவது ஐரோப்பிய யூனியன் அதனுடைய அம்பாசிடர் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து கிழக்கு மாகாணத்தினுடைய ஒட்டுமொத்தமான நிலைமைகள் பற்றியும் அவர்களுடைய என்ன மாதிரியான வேலை திட்டங்கள் அமுல்படுத்துவது சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாடினோம். அது மாத்திரமல்ல, யுத்தத்தின் பின்பு இருக்கின்ற இந்த நிலைமையும் யுத்தத்தின் பின்புள்ள ஒரு அரசியல் அதிகார பகிர்வு எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்பது பற்றியும் கலந்துரையாடினோம். அதில் முக்கியமாக தங்களுடைய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் இன்று கிழக்கு மாகாணத்திலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களை புனரமைப்பது சம்பந்தமாகவும், அது குறிப்பாக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது கழிவுப்பொருள் முகாமைத்துவம் அகற்றுவது சம்பந்தமாகவும், அதே போன்று சில வாழ்வாதார திட்டங்களும், அதிலும் குறிப்பாக சில வீடுகள் அமைப்பது சம்பந்தமாகவும், அவர்கள் ஏறத்தாழ 3000 வீடுகள் வடகிழக்கில் அமைப்பதற்கு இருக்கின்ற வேளையிலே கிழக்கு மாகாணத்துக்கு அதிகமாக தர வேண்டிய ஒரு கிழக்கு மாகாணத்தையும் கருத்தில் கொண்டு தங்களுடைய வேலை திட்டங்களை எடுப்பதற்கு நான் கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன். அதே போன்று தங்களுடைய கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட இலங்கைக்கு ஒதுக்கப்பட்ட ஏறத்தாழ 5 பில்லியன் ரூபாய்களில், அதாவது 500 கோடி ரூபாய்களிலே 150 கோடி ரூபாவை கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கி தங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு அவர்களுடைய தீர்மானத்தை எங்களுக்கு அறிவித்து எங்களுடன் சேர்ந்து இந்த வேலை திட்டங்களை சரியான முறையில் மக்களுக்கு சேருகின்ற முறையிலே செயல்படுத்துவதற்கான திட்டங்களையும் நாங்கள் கதைத்திருக்கின்றோம்.